Hello friends, festival time வந்துட்டாலே நம்மளோட வீட்டை க்ளீன் பண்ற வேலை தான் ஆரம்பிப்போம். அதுல முக்கியமானது கிச்சன் தான். இந்த கிச்சனை க்ளீன் பண்றது எப்படிங்க பார்த்தா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு 6 வகையான சூப்பரான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இத வச்சு இந்த கிச்சனை எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் தான் ரொம்ப அழுக்கா இருக்கும். இதுதான் முதல்ல க்ளீன் பண்ண வேண்டியது. இத க்ளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் க்ளீனிங் பிரஷ் அப்படிங்கற 3 வகையான பிரஷ் இருக்கு. இது நம்ம 3M ஷாப்பிங் ஏஜென்சியோட ஆப்ல இருந்து நீங்க ஈஸியா வந்து பை பண்ணிக்கலாம். இந்த பிரஷோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஈஸியா வந்து உங்க கேஸை வந்து க்ளீன் பண்றது தான். இதுல 3 டைப் ஆஃப் பிரஷஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிரஷ். அது நார்மலா வந்து சாஃப்ட் பிரஷஸா இருக்கும். கொஞ்சம் நார்மல் மீடியம் பிரஷ்ஷா இருக்குது பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா வந்து சில்வரா இருக்கும். அண்ட் ரொம்ப ஹார்ட் அண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து கோல்டு கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவை ஈஸியா வந்து க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல வந்து நார்மலா இருக்க அழுக்குகளுக்கு வந்து நீங்க வந்து பிளாக் பிரஷ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க கோல்டன் பிரஷ் கரெக்ட்டா வந்து yellow பிரஷ் நீங்க நார்மலா யூஸ் பண்ணலாம். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் ஸ்டவை திரும்பவும் வந்து ஒர்க்கே ஆகாத கேஸ் ஸ்டவ், ரொம்ப மோசமாக இருக்க நிலமையில கேஸ் ஸ்டவ் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக புதுசாக மாற்றிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச டிடர்ஜென்ட் ஏதாவது ஒரு சோப் போட்டிங்கன்னா கூட இதை ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி க்ளீனாக ஆயிரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு துரு பிடிச்சிருக்க இதை கூட நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். துரு க்ளீன் ஆகாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது மேலே இருக்க டர்ட் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அழுக்குகள் ஆகட்டும், எல்லாமே அழகாக வந்து க்ளீன் ஆயிரும். உங்கள் கேஸ் ஆகட்டும், கேஸ் பர்னர் ஆகட்டும், அது இருக்கிற லெட் ஆகட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து ஈஸியாக உங்களால் வந்து க்ளீன் பண்ண முடியும். இந்த கேஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இருக்க உங்கள் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இப்படி புதுசாக மாறிடும். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மேஜிக் டவலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மேஜிக் டவலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், மல்டி பர்பஸாக இந்த மேஜிக் டவலை உங்களோட வீடுகளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தலை தோட்டுறதுக்காகட்டும், அண்ட் கிச்சன்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், உங்களோட ஈர பாத்திரங்களை துடைக்கிறதுக்காகட்டும், அண்ட் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டவல் வச்சிருப்பீங்களா, ஸோ அது கூட நீங்கள் ஆம்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ப்ரஷ்ஷை நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவுட்புட் வந்து எடுக்க முடியும். பார்த்தீங்களா, பளபளக்கு தான் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம சரி பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர் தான். இந்த கேஸ் சிலிண்டரை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கு இந்த கேஸ் ஹோல்டர். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்துற இந்த கேஸை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நகர்த்த முடியும். இது வந்து ஒரு ட்ராலி மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து பிளேஸ் பண்ணிட்டா போதும். பிளேஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டரை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் நகர்த்திட்டு போக முடியும். சாதாரணமான மக்கள் கூட இதை வந்து ஜாலியாக யூஸ் பண்ணலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இருக்கிற இடமே தெரியாது. அந்த கேஸோட வெயிட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் நகர்த்திக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு கேஸை அந்த இடத்துல வைக்கிறீங்க, ஒரு தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக இந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது கிச்சன் ஸ்லாப் தான். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் சூப்பரான ஒரு அடிஷனல் ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 வைப்பர் ப்ரஷ். இந்த 2-in-1 வைப்பர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண முடியும். எங்கடா அந்த 2-in-1 வைப்பர் ப்ரஷ் தான் கேட்டிருக்கீங்க, இதோ வந்தாச்சு. இதுக்கு ஒரு ஆஃபரும் இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம 3M ஏஜென்சியோட ஆப்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸில் பை பண்ணி இந்த 2-in-1 வைப்பர் ப்ரஷ்ஷை நீங்கள் வந்து வைப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ப்ரஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே வந்து நான் வந்து வைப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ப்ரஷ்ஷாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மோசமாக இருக்க இடங்களை வந்து உங்களுக்கு என்ன டிடர்ஜென்ட் சோப் வேணுமோ, எந்த க்ளீனிங் லிக்விட் வேணுமோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து ஜஸ்ட் வந்து ஃபார்மேட் பண்ணி நீங்கள் வந்து வாட்டர் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வைப் பண்ணாலே போதும். அழகாக வந்து இந்த சர்ஃபேஸே வந்து க்ளீன் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். இந்த ப்ரஷ் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். உங்களோட கிச்சன் ஸ்லாப்ஸ் ஆகட்டும், ஃப்ளோர்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாத்ரூம் டைல்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். க்ளீன் பண்ணதுக்கும் கரெக்டாக வந்து வாட்டரி சர்ஃபேஸாக இருக்கும் இல்லையா, அந்த சர்ஃபேஸை வந்து வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் அந்த வைப்பர் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வந்து நீங்கள் க்ளீனிங் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் ப்ரஷ்ஷை அழகாக யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் யூசேஜாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரி வந்து கரெக்டாக வந்து சாய்வான ஆங்கிளில் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து உங்களால் வந்து எந்த இண்டு இடுக்குகளில் கூட ஈஸியாக வந்து உங்களால் வந்து இந்த வைப்பர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து கிராஸ் சர்ஃபேஸில் கூட உங்களால் இது யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். சூப்பராக நீங்கள் வந்து உங்கள் கிச்சன் ஸ்லாப் ஆகட்டும், நார்மலான ஃப்ளோர்ஸ் ஆகட்டும் க்ளீன் பண்ண முடியும். எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து இந்த ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் சர்ஃபேஸ் மூலிமா அந்த அழுக்கில் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ண முடியும். ரொம்ப நீட்டாக ஆயிரும் உங்கள் இடமே. தென் முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வைப்பரை யூஸ் பண்ணலாம். அழகாக வந்து வைப்பர் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடும். உங்களுக்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டைல்ஸான ஃப்ளோர்ஸ் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு வைப்பர் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து தேய்ச்சி கொடுத்தாலே போதும், அந்த அழுக்கள் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டரி சர்ஃபேஸாக இருக்குல்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்திருக்கு நம்ம மேஜிக் ஸ்பாஞ்ச். இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச்
யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து வாட்டரியான சர்ஃபேஸை வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தட்டில் வச்சு காமிக்கிறப்பாங்க, தட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஜஸ்ட்டு இந்த மேஜிக் ஸ்பாஞ்சை மேலே வச்சாலே போதும். அது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். பாருங்கள் மொத்த தண்ணியும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி புளிஞ்சோன்னு வந்துடும்ல, தட்டு முழுக்கிறது தண்ணி இந்த பஞ்சுக்குள்ளே போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பராக இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் வந்து உங்களோட இந்த மாதிரி தண்ணி இருக்க இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பாத்திரங்களை வந்து கழுவுறீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து இதை கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுவும் நம்ம 3M ஷாப்பிங் ஏஜென்சிலேருந்து ஈஸியாக வந்து நீங்கள் பை பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். முடிச்சக்கும் ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்குள்ள டர்ட் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், எல்லாமே இதாயிரும். இல்லை நீங்கள் வந்து இன்னும் வந்து இன்டெப்த்தாக க்ளீன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மேஜிக் டவலை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டெப்த்தாக க்ளீன் பண்ணலாம். உங்கள் காஸ்ட்லி டைல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்களை வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு கூட சில பேர்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்கிறவங்க, இந்த மாதிரி தட்டு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டவலை அழகாக யூஸ் பண்ணலாம். சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நம்ம 3M ஷாப்பிங் ஏஜென்சியில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு எல்லா இடங்களையும் வந்து இது யூஸ் ஆகும். மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். அதுதான் நீங்கள் ஒரு விஷயங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் பல விஷயங்களுக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இதுவும் பாருங்கள் வாட்டர் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி மேஜிக் ஸ்பாஞ்சோட அளவுக்கு வந்து தட்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துருது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மேஜிக் ஸ்பாஞ்சும். இப்போ காமிச்சு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம 3M ஷாப்பிங் ஏஜென்சியோட ஆப்பில் வந்து 3M ஏஜென்சி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் பை பண்ணிங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்க ஃப்ளோரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் வந்திருக்கு இந்த ஃப்ளோர் ஸ்டிக்கர். ஸோ இதை வந்து வால் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த ஆயிலியாக இருக்கிறது, இந்த மேலுக்கு கசடி இதெல்லாமே உழுவும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஸ்டிக்கரே வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து சேமித்து வச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ சீக்கிரம் எந்த அழுக்கலும் வந்து தங்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்மாக யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் மெஷர் பண்ணிடுறீங்க, மெஷர் பண்ணிட்டு அந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து பிளேஸ் பண்ணாலே போதும். அழகாக வந்து வால் ஸ்டிக்கர் ஃப்ளோர் ஸ்டிக்கராக கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். ரொம்ப அழகாக உங்கள் கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கீழே எந்த அழுக்குகளும் சிந்தினாலும் ஈஸியாக வந்து உங்களால் வந்து தொடச்சி எடுக்க முடியும். பட்டரி ஸ்மூத்தாக மாறிடும். இல்லை இது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஜஸ்ட் இந்த வால் ஸ்டிக்கரை பிச்சுட்டு நீங்கள் புதுசாக வந்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட கிச்சன் ஸ்லாப் வந்து அழகாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, கேஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்டவ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அழகாக வந்து கிச்சனே வந்து அழகாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ காமிச்ச எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த க்ளீனிங் எபிசோடில் உங்களை பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். 3M ஏஜென்சி ஆப் அப்படிங்கிற எங்கள் அஃபிஷியல் ஆப்பில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேட்டகரி வைஸாக ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியும் இல்லை கமெண்ட்ஸில் வந்து ஹாய்னு சென்ட் பண்ணியும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ண முடியும். அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்தும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ரீசெல்லர்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ ரீசெல்லர்ஸ்க்கு ஏகப்பட்ட டீல்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு மேலும் விவரங்களுக்கு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். See you next video by 3M Shopping Agency.